இது உங்கள் வானொலி தகவல். நான் உங்கள் சபரி. நாம தினமும் 3 வேளை சாப்பிட்டு ஒரு வேளை மட்டும் குளிக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? தெரிஞ்சா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. இதுக்கு ஒரு ஆன்மீக கதையும் இருக்கு. இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். முழுமையா பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில தினமும் 3 வேளை சாப்பிட்றோம். அதே மாதிரி ஒரு வேளை மட்டும்தான் குளிக்கிறோம். இது சரியான முறையே கிடையாதான். மனிதர்களுக்கு இறைவன் போதித்ததே வேறவாம். எம்பெருமான் மனிதர்களுக்கு தலைகீழா சொல்லிட்டாராம். அதாவது ஒரு மனிதன் 3 வேளை தினமும் குளிக்கணுமா, ஒரு வேளை மட்டும்தான் உணவு அருந்தணுமா. இதுதான் சரியான முறையுமா, இதுதான் இறைவன் நமக்கு சொன்னதுமா. ஆனா இந்த முறை எப்படி மாறுச்சு? அதை பத்தின ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக கதை. மனிதன் தோன்றிய ஆதி காலத்துல இப்போ சாப்பிட்றது போல யாரும் சாதத்தை வடிச்சு குழம்பு வச்சு கூட்டு பொரியல் எல்லாம் சமைச்சு விதவிதமா சாப்பிட்றதே கிடையாதான். அப்போ எல்லாம் வேட்டையாடி உணவை சாப்பிட்றது அல்லது மரம் செடி கொடியில் இருக்கும் இயற்கையான உணவை அப்படியே சாப்பிட்றது. அப்படி சாப்பிட்டு தான் உடம்பையும் வளர்த்துருக்காங்க. இதனால தான் அவங்க கிடைச்சப்ப மட்டும் சாப்பிட்ற நிலைமை ஏற்பட்டுச்சு. அப்போ எல்லாம் வேலையும் இல்லை, எந்த கடனும் இல்லை, சாப்பிட்றத தவிர வேற வேலையே கிடையாது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தேவர்கள் தெய்வங்கள் ஒரு முடிவுக்கு வந்தாங்களாம். அப்போதான் எம்பெருமான் ஈசன் நந்தி தேவரை அழைச்சாராம். மனிதர்கள் கிட்ட போயிட்டு இப்படி நான் சொல்றத தெளிவா எடுத்து சொல்லிட்டு வா அப்படின்னு கட்டளையும் போட்டாராம் எம்பெருமான். அப்படியே ஆகட்டும் இறைவா என்றாராம் நந்தி தேவர். ஈசன் சொன்னது இதுதான். இனி நீங்கள் தினமும் ஒரு நாளைக்கு 3 முறை குளிக்கணும், ஒரு முறை மட்டுமே உணவு அருந்தணும். ஆரம்பத்துல சிரமமா இருந்தாலும் போக போக உங்களுக்கு அது பழகிடும். இது இறைவன் இட்ட கட்டளை. இதை நீங்க நிறைவேற்றுறது உங்களுடைய கடமை. இதனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் பேரு ஈசன் சொன்னார் அப்படின்னு சொன்னாராம் எம்பெருமான். இதை கேட்ட நந்தி தேவரோ அப்படியே கூறிவிட்டு வருவதா சொல்லிட்டு அங்கிருந்து பூலோகத்திற்கு நேர புறப்பட்டாராம். ஈசன் சொன்ன இந்த செய்தியை கூறும்போது நந்தி தேவர் எந்த மனநிலையில இருந்தாரோ தெரியல. அப்படின்றது இன்று வரைக்கும் ரகசியமாவே இருக்கான். ஏன்னா அவரு மனிதர்கள் இடத்துல இப்படிதான் தலைகீழா சொல்லிட்டாராம். இதனால மனிதர்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் சொல்லி அடங்கவே முடியல. மானிடரே, இனி நீங்கள் தினமும் ஒரு நாளைக்கு 3 முறை உணவருந்த வேண்டும், ஒரு முறை மட்டுமே குளிக்க வேண்டும். ஆரம்பத்தில் சிரமமாக இருந்தாலும் போக போக உங்களுக்கு அது பழகிவிடும். இது நம் இறைவன் இட்ட கட்டளை. இதை நீங்கள் நிறைவேற்றுவது உங்களுடைய கடமை. இதனால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கப் போகிறது. அப்படி என்று எம்பெருமான் உங்களிடம் கூற சொன்னார் என்று பணிவோடு சொன்னாராம் நந்தி தேவன். இதனால் இன்று வரை மனிதர்கள் நாம் நந்தி தேவர் கூறியது போல் இப்படிதான் கடைபிடித்து வருகிறோம். இது எந்த அளவிற்கு சரியா இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்காம். ஒரு வேளை சாப்பிட்டு 3 வேளை குளிப்பது வழக்கமாக கொண்டிருந்தால் இப்பொழுது உள்ள நிலைமையே மாறி இருந்திருக்கும் அல்லவா? ஏனெனில் இப்பொழுது எப்படி இருந்திருப்போம்? 3 வேளை குளித்தால் தண்ணீர் பஞ்சம் சீக்கிரமே வந்திருக்கும். ஒரு வேளை சாப்பிட்டால் கஷ்டங்கள் குறைந்திருக்கும், ஆரோக்கியம் நன்றாகவே இருந்திருக்கும். நந்தி தேவர் செய்த இந்த தவறினால் ஈசனுக்கு கோபம் வந்துவிட்டது. நீ செய்த இந்த குழப்பத்தினால் மனிதர்களுக்கு மாடாக உழைத்து வண்டி இழுத்து அவர்களுக்கு சேவகம் செய் என்று சாபம் கொடுத்து விட்டாராம். அதனால்தான் நந்தி தேவர் காளையாக மாறி பூலோகத்தில் இன்று வரை மனிதர்களுக்கு உழைத்து சேவகம் செய்து கொண்டிருக்கிறார். சொல்வதை சரியாக சொல்ல வேண்டும். ஒரு விஷயத்தை தலைகீழாக கூறுவதால் என்ன விளைவுகள் எல்லாம் நேரும் என்பது இதைவிட சரியான உதாரணம் யாரும் தந்துவிட முடியாது. அப்படின்றத தான் இந்த கதை மூலமாக நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த கதை உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.